இயேசு இந்து, இயேசு இந்துதான். இயேசு கடவுள்பா, அவரை போய் ஹிந்துன்றீங்க. அவர் தான் கடவுளே. அப்படி காணாம போன அந்த 18 வருஷங்கள் எங்கே இருந்தாருன்னு அந்த ஆண்டவருக்கு சேவை செய்யற நீங்க அவர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நாங்க எதுக்கு கேட்கணும்? எங்களுக்கு தான் தெளிவாக சொல்லியிருக்காரு. படிச்சு காட்டவா? கிறிஸ்தவர்கள்னு தங்களை சொல்லிக்கொள்ளும் பலரே இந்த பொய்யை உண்மை நம்பிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி அவர் இந்த சின்ன மிஸ்ஸிங் இயர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, பைபிளில் மென்ஷன் ஆகலை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பல பேர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்தவர்கள் வணங்குகிற இயேசு. ஆமாம், கிறிஸ்தவர்கள் வணங்குகிற இயேசு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல, ஏன்னா எத்தனையோ இயேசு வந்துட்டாங்க. 12 வயதில் ஜெருசலேமை விட்டு ஓடிவிட்டார். என்னதே 12 வயசில் எருசலேமை விட்டு ஓடிட்டாரா? யார் சொன்னா? இந்த வேதத்தின் ஆண்டவர் இயேசு எங்கேயும் ஓடலையே, ரெக்கார்டு வேதத்திலே இருக்கு. பின்பு 29 வயது வரை அவர் எங்கிருந்தார் என்று அவர் சார்ந்த மக்களுக்கு தெரியாது. யார் சொன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு? யார் சொன்னா? பைபிளில் ரொம்ப தெளிவாக எங்கே இருந்தார், எப்படி வளர்ந்தாருன்னு வசனம் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா யாரோ எங்கேயோ எதையோ சொன்னதை அப்படியே கேள்விப்பட்டு அப்படியே இங்கே வந்து வாந்தி எடுக்க தான் உங்களுக்கு தெரியும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு பேசணுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. இயேசுவானவர் எந்த ஊரில் வளர்ந்தார், எப்படி வளர்ந்தாருன்ற டீட்டெயில்ஸ்லாம் பைபிளில் இருக்குன்றதை நான் படிக்க தான் போகிறேன். ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு ஒர்த்தான ஆள் இல்லை, உங்களுக்கு படிக்க மாட்டேன். இன்னொரு பயங்கர ஒர்த்தான ஆள் வருவார், அவருக்காக படிக்கிறேன். நான் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட கேட்காத ஒரு கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுவியா? 15 வயசுல இங்கிருந்து காணாம போற நீ அதுக்கப்புறம் 26 வருஷம் எங்கப்பா இருந்த? பயங்கரமா ஒரு கேள்வி கேட்கிறார், அதிர்ச்சியூட்டும் விதமாக. பதில் வருமா? அந்த சிலுவையில இருக்காரு இயேசுநாதர். சரி, அந்த சிலுவையில் இருக்கிறது இயேசுநாதர் இல்லை, அது வந்து ஒரு ரிமெம்பரன்ஸுக்காக நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி துணிகரமாக வைக்கிறாங்க. அதுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, ஓகே, ஜென்ரல் ஆடியன்ஸ் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இயேசு கலிலேயாவில் சில காலம் இல்லைன்னு தெரியும். கலிலேயாவில் சில காலம் இல்லாதது தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் நாசரேத் ஊரில் தான் வளர்ந்தாருன்னு. உங்களுக்கு இல்லாதது எப்படி தெரிஞ்சது? இருக்கிறது எப்படி இல்லாததா தெரிஞ்சது? அப்படி காணாம போன அந்த 18 வருஷங்கள் எங்கே இருந்தாருன்னு அந்த ஆண்டவருக்கு சேவை செய்யற நீங்க அவர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நாங்கள் எதுக்கு கேட்கணும்? எங்களுக்கு தான் தெளிவாக சொல்லியிருக்காரு. படித்து காட்டவா? இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை டெபிக்ட் பண்ணும் காஸ்பல்ஸில் இது மென்ஷன் ஆகிருக்கு. காஸ்பல்ஸ் அப்படின்னா மேத்யூ, மார்க், லூக், ஜான், இந்த 4 காஸ்பல்லையும் ஆண்டவர் எங்கே வளர்ந்தாருன்னு இருக்குது. சரியா? எப்படி வளர்ந்தாருன்னு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ படிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள, கலிலேயாவில் காணாமல் போனார்ல அப்படின்னு மோகன்லால் கேட்குறாரு. அது தப்பு. அப்போ இந்த அரசியல் பேசிக்கிட்டு மதத்தை தவறாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா தவறான எண்ணத்தில் ஏதாவது பேசணும்னு பேசுகிறவங்கள கூட வெரிஃபை பண்ணாமல் பேசுகிறாங்க, விட்டுருங்க. நீங்கள் லூசிஃபர், நான் பெரிய ஆளுன்னு லூசிஃபர்னு ஒரு படம் எடுக்க போகிறேன்னா கொஞ்சமாவது அடிப்படையாக அது சம்மந்தமாக படிச்சுட்டு எடுக்கணும்னு அந்த ஒரு பேசிக்ஸ் தெரியாது. ஏன்னா தெளிவாக இருக்குது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு அப்படின்னு அப்படியே இருக்குது தொடர்ந்து. அப்போ அந்த 12 வயசில் என்ன நடந்தது அப்படின்றதும் மென்ஷன் ஆகிருக்கு. அந்த 12 வயசு சம்பவம் முடிஞ்ச அப்புறம் பின்பு அவர் அவர்களுடனே 51வது வசனம், சரியா? பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஏன்னா யூத முறைமையின்படி குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். அது யூத முறைமைன்னு இல்லை, பொதுவாகவே நமக்கு கான்சியன்ஸே சொல்லும் இல்லையா, பேரண்ட்ஸு கீழ்ப்படிந்திருக்கணும்னு. அதை தான் ஆண்டவரும் செஞ்சார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள்.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தெளிவாக இருக்கு. அதுக்கு பதில் கிடைக்கும் போது இதுக்கு பதில் சொல்றேன் ஃபாதர். என்னது அதுக்கு பதில் கிடைக்கும் போது இதுக்கு பதில் சொல்கிறேன் ஃபாதரா? அதுக்கு பதில் தான் நான் கொடுத்துட்டேனே. இப்போ சொல்லுங்கள் பதில. எங்கே போனீங்க? இல்லாத கதையில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் வரலாம். ஆனால் வரலாற்றால் அழிக்க முடியாத ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை போய் சொல்லி மாற்றக்கூடாதுல்ல. தப்பு தானே? லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அவர் எந்த ஊரில் வளர்ந்தார்? நாசரேத்தில். சரியா? அதனால் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. தெளிவாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறீங்களா, கொஞ்சம் ரிசர்ச். இப்போ நீங்கள் வந்து உங்களை நான் வந்து பைபிள் எடுத்து ஃபுல்லாக படிச்சுட்டு பேசுங்க அதெல்லாம் சொல்ல. சும்மா கூகுளில் பைபிளில் ப்ரூஃப் இருக்கா, இயேசு எங்கே இருந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் உடனே இந்த வசனங்கள்லாம் வந்துடும். அந்த சின்ன பேசிக் ரிசர்ச்சை கூட பண்ணாமல் நீங்கள் அபாண்டமாக ஒரு மிகப்பெரிய பழியை போட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? அவர் இந்தியாவிற்கு வந்து நிக்கோலஸ் 1887 இதை பற்றி நிறைய ரிசர்ச் புக் எழுதியிருக்காரு. நிக்கோலஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது சரியான காமெடியா இல்லை? 1887 நிக்கோலஸ் மட்டும் இல்லை, பல பேர். ஏப்பா 2000 வருஷம் முன்னாடி நடந்ததை ஆல்ரெடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு 1887 வருஷம் கழித்து எவனோ ஒருத்தன் இல்லை நிறைய பேர் எழுதிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான ப்ரூஃப். அதெல்லாம் 2000 வருஷம் முன்னாடி ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில், இல்லைன்னா அவர் வாழ்ந்து அவர் கூட வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் தெளிவாக அவர்கள் எழுதினது, கண்ணால் அவர்களெல்லாம் பார்த்து எழுதினது. ஒருத்தர் மட்டும் அவர் கூட இருந்த எல்லார்ட்டையும் விசாரித்து எழுதினது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. தெளிவாக இருக்குது. ஒரு இடத்துல 2 இடத்துல 3 இடத்துலலாம் இல்லை. நான் இன்னொரு இடத்துல படிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 54வது வசனம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இயேசு 53லேருந்து படிக்கிறேன். இயேசு இந்த ஊமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் வளர்ந்த ஊர் எது? நாசரேத்து. தெளிவாக இருக்குது. நீங்கள் என்னன்னா இந்தியாவுக்கு வந்துட்டாருன்றீங்க. அதே சம்பவத்தை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது இவங்க பேசினதெல்லாம், அதாவது ஆண்டவர் பேசினதெல்லாம் பார்த்து பிரமித்து என்ன தெரியுமா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். என்ன கார்பெண்டர் பையன் இவன் இவ்வளோ ஓவராக பேசுகிறான், இந்த இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அங்கே தான் வளர்ந்தார் அப்படின்னு சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியுது. எப்போது? சமகாலத்தில் 2000 வருஷம் முன்னாடி அவர் கூட வாழ்ந்த மக்களுக்கு. இன்றைக்கி 2026 ஒருத்தர் வந்துட்டு 1887 பல அறிஞர்கள் பல புக்ஸு. இப்போ ஒரே புக்குப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அப்படியே இருக்குது கண்ணு மாதிரி. அவர் இந்தியாவிற்கு வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் பக்கத்தில் ராஜ் அந்த பகுதியில் ஒரு 6 வருடம் இருந்திருக்கார். பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு போய் கும்பிட்டுருக்கிறார். அங்கு சில அந்தணர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அவர்களிடம் பாடம் படித்திருக்கிறார். காசா பணமா அடிச்சு விடே விடே விடே. பின்பு லே லடாக் பகுதியில் சென்று புத்த சமய பிச்சுகளுடன் கொஞ்ச நாள் தொடர்பில் இருந்திருக்கிறார். இதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. ஐயோ, ஆதாரம் எங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பைபிள்லையா இருக்கு? இவங்க விடுற கதைகள்ல இருக்கு. இயேசு இந்து, இயேசு இந்து, இயேசு இந்துதான். இயேசு கடவுள்பா, அவரை போய் ஹிந்துன்றீங்க. அவர் தான் கடவுளே. அதாவது மொத்தம் உலகத்தில் நம்ம பிறக்கிறோம், மரிக்கிறோம், மரித்ததுக்கப்புறம் 2 வழி. ஒன்று நித்திய ஆக்கினை, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும், ரொம்ப கொடூரமான வாழ்க்கை. இன்னொன்று நித்திய ஜீவன், நம்மளை படைத்த கடவுள் கூட நம்ம வாழ்கிறது.
எது வேணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இங்கே இருந்துட்டு ஏசு இந்து, ஏசு முஸ்லீம்னு காமெடி பண்ணிக்கிட்டு அவர் ஒரு இஸ்லாம் ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறது, இல்லை இந்துன்னு சொல்கிறது, நலந்தால படித்தாருன்றது, இதெல்லாம் சொல்லி இப்படியே சுற்றிக்கிட்டு நாளைக்கு வருத்தப்பட போகிறீங்களா, இல்லை உண்மையான கடவுளை நம்பி அவரிடம் திரும்பி உங்களுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து விட்டு விலகி ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு அவர்கிட்ட திரும்பி நித்தியமாக அவர் கூட வாழ போகிறீங்களான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். சரியா? ஆனால் இதில் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது. என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள்னு தங்களை சொல்லிக்கொள்ளும் பலரே இந்த பொய்யை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி அவர் இந்த சின்ன மிஸ்ஸிங் இயர்ஸ்னு ஒன்று இருக்குது, பைபிளில் மென்ஷன் ஆகலை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பல பேர் இருக்காங்க. என்னத்தை சொல்ல, ஆயிரம் ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. 1887 எழுதப்பட்ட வலுவான புத்தகங்கள் இருக்கிறது. 1887 எழுதப்பட்ட வலுவான புத்தகங்கள் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட, உலகத்திலே மிகவும் அதிகமாக பிரிண்ட் செய்யப்பட்டன்னு வச்சுக்கலாம், இல்லைனா டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டன்னு வச்சுக்கலாம், இல்லை விற்பனை செய்யப்பட்டன்னு வச்சுக்கலாம், இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கு. சரியா? இன்றைக்கி வரைக்கும் அழிக்க முடியலை. அதில் ரெக்கார்டு இருக்குது, பியூர் ரெக்கார்டு இருக்குது. அவர் 12 வயசில் எப்படி இருந்தார், அதுக்கு முன்னாடி எங்கே வளர்ந்தார், எப்படி வளர்ந்தார், அதிலேருந்து யார் கண்ட்ரோலில் எப்படி வளர்ந்தார், எந்த ஊரில் வளர்ந்தார், அவர் கூட இருந்தவங்களாம் யார் யார், அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் சும்மா எதுவுமே தெரியாமல் சொல்ல வேண்டாம். சரியா? பொய் சொல்ல வேண்டாம். இருக்கிறத நீங்கள் பேசுங்க, அதில் கொஸ்டின் பண்ணுங்கள், அது வேறு. ஆனால் பொய் சொல்லி இதை மட்டுப்படுத்தி இது தப்பு, இவங்களுடைய பிலீஃப் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறது நல்லதாக படலை. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அதுக்கு மேலேயும் நான் பொய் சொல்ல வேண்டாம் அப்படி தான் பண்ணுவேன்னா பண்ணுங்கள்.